அவர் இறங்குகிற நேரம், இது கிருபையின் நேரம். அசட்டை பண்ணாதிருங்கள், யாரும் அசட்டை பண்ணாதிருங்கள். பயபக்தியோடு நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிடுவோம். பாவத்தின் அடிமைத்தனம் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த பாவத்தின் அடிமைத்தனம் நம்மை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பாவ கட்டுகள் உடைக்கப்படட்டும். அந்தகார சங்கிலிகள் அறுக்கப்படட்டும். வல்லமை வல்லமை பலவீன சரீரத்திலே, பலவீன ஆத்துமாவிலே பாய்ந்து செல்லட்டும். தாகமுள்ளவன் மேல் யாருக்கு தாகம் இருக்கிறது, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள யாருக்கு தாகம் இருக்கிறது, அவன் என்னிடத்தில் வரக்கடவன். நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்களாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவன் என்னிடத்தில் வரக்கடவன். அவன் என்னிடத்தில் வரக்கடவன். ஓ, உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறார், நித்திய ஜீவனை தருகிறார். மரணத்தின் பிடியில் இருக்கிற உங்களை அவர் விடுவிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை. நோயின் பிடியிலே சிக்கி இருக்கிற ஆத்துமாவே, வியாதியோடு வந்திருக்கிற ஆத்துமாவே, உங்களை அவர் தொடுகிறார், சரீரத்தை தொடுகிறார். விசுவாசித்தார், நீ விசுவாசித்தார் தேவன் மகிமையை காண்பாய். இந்த கால வேளையிலே, இப்பொழுதே, இந்த நொடிப்பொழுதிலே அவருடைய மகிமை ஆமென் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். தாகமுள்ளவன் மேல், தாகமுள்ளவன் மேல். ஆமென். வாஞ்சையோடு கேளுங்க. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புரவாக வைத்தீரே. காணாமல் போன ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்த எங்களை உமக்கென்று பிரித்தெடுத்தீரே. பாவத்தின் வழியிலே சென்ற எங்களை தேடி வந்தீரே. எங்களை தேடி வந்த எங்கள் தகப்பனே, எங்கள் மேய்ப்பரே, உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய அன்பை நினைத்து எதற்கும் உதவாத எங்களை, ஆண்டவரே, அற்பமான எங்களை, பலவீனமான எங்களை, ஓ, உமக்கு வேண்டும் என்று சொல்லி பிரித்தெடுத்தவரே. மனுஷர் வெறுக்கலாம், மனிதன் கைவிடலாம், ஆனாலும் எங்களை ஒருபோதும் கைவிடாதவரே. உம்முடைய அன்பை சபையிலே நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை இந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர் அப்பா. ஓ, அவர் உங்களோடு இடைபடுகிறார், உங்களோடு தரிசனத்தின் மூலமாய் இடைபடுகிறார், வசனத்தின் மூலமாய் இடைபடுகிறார். பாவத்தை
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து அவர் உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதால், நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்பதால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாவத்தை குறித்து பேசுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் உங்களோடு அன்பாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தோடு இடைபடுகிறார். உங்களை பரிசுத்தமாக்கும்படியாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவி தமக்கென்று பிரித்தெடுக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வாழ்வை குறித்து அவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். அவருடைய பார்வையிலே நீங்கள் மதிப்பிற்குரியவர்கள். உங்களை அவர் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். உங்களை அனுதினமும் தோள்களில் சுமக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் நம்மிடத்தில் அநேகம் உண்டு. அதை விட்டுவிடும்படியாக ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். எத்தனையோ மனிதர்கள் ஆமென் உலகத்திலே ஞானமுள்ளவர்களாய், உலகத்திலே ஐஸ்வர்யத்தை பெற்றவர்களாய், எப்படிப்பட்டதான ஆஸ்திகளை உடையவர்களாய் வாழ்ந்தவர்கள் கடந்த நாட்களிலே ஒன்றுமில்லாமல் அவர்கள் உலகத்தை விட்டு எடுக்கப்பட்டார்கள். இப்படி அநேகருடைய வாழ்வை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் படித்த படிப்பு, அவருடைய செல்வாக்கு, ஆஸ்திகள், அவருடைய பணங்கள் எதுவுமே அவருடைய ஜீவனை காப்பாற்ற முடியாது. அவருடைய ஜீவனை ஒருபோதும் காப்பாற்ற அவை உதவி செய்யாது. அது முடிந்து போகிற ஜீவன், அழிகிற ஜீவன். ஆனால் என் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து, நான் உங்களுக்கு அழியாத வாழ்வை தருகிறேன், ஒருபோதும் அழியாத வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை கட்டி வைத்திருக்கிறதான உலகத்தின் பாவங்கள், மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இந்த உலகத்தினாலே உண்டான சகல மூர்க்கங்கள், கசப்புக்கள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்னிடத்திலே வாருங்கள். உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி என்றென்றும் என்னோடு கூட நான் இளைப்பாற செய்வேன். இப்படிப்பட்ட சந்தோஷமான நித்திய வாழ்விற்காய், நித்திய ஜீவனுக்காய் அவருடைய சமூகத்திலே வந்து நாம் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பலியிலே அவர் பிரியப்படுகிறார். இதை யார் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் மேலே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளானால்
சுதந்திரராய் நீங்கள் மாறுகிறீர்கள். பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரர். மரித்த பின்பு நீங்கள் என்றென்றும் அவரோடு கூட வாழலாம். மரண தருவாயிலே இருக்கும் பொழுது நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. இப்பொழுது நமக்கு மரணம் சம்பவிக்கிற நேரம், அப்படி என்று ஒரு நாள் வரும். அந்த நாளிலே மற்ற மனிதர்களைப் போல கலங்க வேண்டிய தேவையில்லை. இந்த உலகத்திலே ஆமென், என் குடும்பத்தாரை, என் பிள்ளைகளை தேவன் பார்த்துக் கொள்வான், நான் என்றென்றும் அவரோடு சந்தோஷமாய் வாழப்போகிறேன் என்றதான ஒரு மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். தேவன் உணர்த்துகிறதான ஆமென் பாவங்கள் எதுவாயிருந்தாலும் அவற்றை விட்டு மனம் திரும்புவோம். ஏனென்றால் நம்முடைய ஜீவன் நம்முடைய கையில் இல்லை. நாம் எவ்வளவு ஆரோக்கியம் உள்ளவர்களாயிருந்தாலும், நாம் எவ்வளவு பலசாலிகளாயிருந்தாலும், நம் உடலிலே எந்த நோயுமே இல்லாமல் இருந்தாலும், நம்முடைய ஜீவனுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. நாம் மரித்தால் சந்தோஷமாய் இயேசுவோடு கூட வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பாவ வழிகளை விட்டு நாம் மனம் திரும்புவோம். அவருடைய ராஜ்யம் மிகவும் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புகிற எந்த ஒரு பாவியையும் அவர் தள்ளுவதே இல்லை. அவருடைய அன்பு உங்களை அழைக்கிறது. நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டாயிற்று. நம்முடைய தவறுகளுக்காய் அவர் தண்டிக்கப்பட்டாயிற்று. இனி நீங்கள் தண்டிக்கப்படுவதில்லை. அவரை விசுவாசித்தார், அவரை விசுவாசித்தால் நீங்கள் தண்டிக்கப்படுவதில்லை. உங்களை யாரும் குற்றவாளி என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு முன்மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். என் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார்.
எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் தந்ததான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே இம்மட்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆராதனையிலே வழிநடத்தி சென்றேன். தொடர்ந்து எங்களோடு பேசி எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அமேன் பரத்திலிருந்து ஈவாய் தாரும். சகல துதிக நன்மை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது சங்கீத பகுதியை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 59. சங்கீதம் 59.